அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் நம்ம 7ஆம் வகுப்பு தமிழ் புதிய பாட புத்தகத்தில் முதல் 3 இயலுக்கான தேர்வுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி இனிமேல் நீங்கள் எல்லாமே பிடிஎஃப்ல எழுதிருப்பீங்க டெஸ்ட். இனிமேல் வரக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே ஆன்லைனில் தான் எழுத போகிறீங்க. ஓகேவா? நமக்கு அதுக்காக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எல்லாருமே அதில் எழுதுங்க. அதுக்கான லிங்க் எல்லாமே நான் டெலகிராமில் கொடுத்துருவேன். டெலகிராமில் யாருமே ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. குறிப்பாக இன்னொரு விஷயங்க, டெலகிராமில் யார் புதுசாக ஜாயின் பண்ணாலும் நமக்கு நிறைய டாபிக் கிரியேட் பண்ணி வச்சுருப்பேன். அதில் பர்டிகுலராக ஜெனரல் சேட்டிங் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கணும். எது ஒன்றாலும் அதை தான் ஷேர் பண்ணணும். மற்ற எந்த ஃபோல்டரும் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எல்லாமே டாபிக் வைஸாக பிரித்து வச்சுருக்கிறோம். புதுசாக வரவங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம். நீங்கள் எல்லாருமே எல்லா டாப்பிக்குமே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அது கன்ஃபியூஷன் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நிறைய பேருக்கு நான் மறுபடி சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். குரூப் டிசிப்ளினாக போகும். அப்படி இல்லை, நாங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரி தான் பண்ணுவோம் அப்படின்னு யாரும் எனக்கு ரிப்பீட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் அவங்கள குரூப்பை விட்டு நீக்கிடுவேன். தவறாக எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நல்லா நீட்டாக குரூப்பை எடுத்துகிட்டு போகிறோம். அதை நீங்கள் கெடுக்குறீங்க அப்படின்னா அது எனக்கு பிடிக்காதுங்க. ஓகேவா? நம்ம செய்கிற வேலையை நீட்டாக செய்யணும். ஓகே, நம்ம இன்றைக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தப்பு தான் நம்ம திருத்திக்கலாங்க. தப்பை திருத்திக்கிறதுலாங்க, அதுக்கான வாய்ப்பு நமக்கு கொடுக்கலாம். தப்பு கிடையாது. ஆனால் திரும்ப செய்யும் போது கொஞ்சம் கடுப்பாகுது. அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? நான் மறுபடியும் அதான் சொல்ல வரேன். ஓகே, நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். மறுபடியும் அதை பற்றி நான் பேச விரும்பலை. பாருங்கள், முதல் கேள்வி பாருங்கள். பாட்டுக்கொரு புலவன் என்பது யாரை குறிக்கும் கேட்டிருக்காங்களா? பாட்டுக்கொரு புலவன் என்பது யாரை நம்ம சொல்கிறோங்க? பாரதியார். ஓகேவா? பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். ஓகே, இது யார் சொன்னது? நமக்கு கவிமணி தேசிய விநாயகம். பாட்டுக்கொரு புலவன் சொல்லிட்டு நம்ம பாரதியாரை புகழ்ந்தது கவிமணி தேசிய விநாயகம். அப்போ இதுக்கான ஆப்ஷன் நமக்கு டி ஆப்ஷன் தாங்க கரெக்டு. பாட்டுக்கொரு புலவன் என்பது நமக்கு பாரதியாரை குறிக்கக்கூடியது. இரண்டாவது கேள்வி பாருங்கள். ஒரு தொடரை வினா, விடை, பெயர் ஆகிய ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிவது நமக்கு என்னங்க? ஒரு தொடர் இருக்குது அப்படின்னா அதில் 3 விஷயம் பார்க்கணுங்க. ஒன்று எழுவாய் இருக்கும், அதுக்கப்புறமா அதில் செய்யப்படும் பொருள் இருக்கும், அதுக்கப்புறமா பயனிலை வரும். பயனிலை ஒரு வாக்கியத்தோட கடைசியில் வருங்க. எழுவாய் அப்படின்றது முதல்ல வரும், இடைநிலை அப்படின்றது இடையில வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. திருவள்ளுவர்ன்றது ஆரம்பத்தில் வருதா, அது நமக்கு எழுவாய். அதுவே அவர் என்ன செய்கிறாரு, என்ன வேலை செய்கிறாரு? திருக்குறளை எழுதுறாரு. அப்போ திருக்குறள் அதை தான் எழுத போகிறாரு. அப்போ என்ன செய்கிறாரோ அது நமக்கு செய்யப்படும் பொருளாக வரும். கடைசியில் என்ன பண்ணார்? அதை இயற்றுறாரு. அப்போ இயற்றுறது அப்படின்றது நமக்கு பயனிலையாக வரும். அந்த லாஸ்ட்டில் நமக்கு முடிச்சு வைக்கிறது இல்லைங்களா? அந்த முடிச்சு வைக்கிறது என்னங்க? நமக்கு பயனிலை தான் முடிச்சு வைக்கும். அப்போது நமக்கு இதுக்கான ஆப்ஷன் டி தான். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்து 3வது கேள்வி பாருங்கள். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், பொதுவாக நமக்கு போலி அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கணும். இந்த இடத்துல போலி அப்படின்னா ஒரு சொல்லை நம்ம எழுதும் போது மாற்றி எழுதுனா கூட அதோட பொருள் மாறாதுங்க. அதுதான் போலின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மிக முக்கியமானதை தெரிஞ்சுக்கோங்க. போலியில் மொத்தமாக நமக்கு எத்தனை வகை இருக்குங்க? 3 போலி சொல்லுவாங்களா? முதல், இடை, கடைன்னு சொல்லுவாங்களா? அது ஓகே. அதுக்கப்புறமா இன்னொன்று இருக்குது, முற்றுப்போலின்னு ஒன்று இருக்குது. எல்லாமே பார்த்துக்கோங்க. இதில் பந்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இந்த இடத்துல பந்தல் அப்படின்னு வந்துடும். இல்லு வந்திருக்கணும், எர்ற வந்திருக்கு. அப்போ நமக்கு கடைசியில் தாங்க மாறுது. இது நமக்கு கடைப்போலி 4வது ஆப்ஷனில் வரும். மைஞ்சூன்னு கொடுத்துருக்காங்களா? இது மஞ்சுன்னு வந்திருக்கணும். இந்த இடத்துல மா வரணும், மைன்னு இருக்குது. அப்போ நமக்கு முதல்ல மாறுது. அப்போ இது முதற்போலி, முதல் ஆப்ஷனு. 5ன்னு கொடுத்துருக்காங்களா? 5ன்னு எழுதணும், அது 5ன்னு சொல்கிறாங்க. ஆனால் பொருள் மாறலை. அப்போ இது எப்படிங்க மாறுது? ஃபுல்லாகவே மாறிடுச்சா? எழுத்து ஃபுல்லாகவே காணாமல் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் 5ன்னு எழுதியிருக்கணுங்க, ஆனால் 5ன்னு வருது. எல்லா எழுத்துமே நமக்கு மாறிடுச்சு. அப்போ இது முற்றுப்போலி, 2வது ஆப்ஷன். ஓகேவா? அடுத்தது அரையர்னு கொடுத்துருக்காங்களா? அரையர்ன்றது நமக்கு இந்த ரை வரக்கூடாதுங்க, ரா வந்திருக்கணும். அந்த இடத்துல அது மட்டும் மாறி இருக்கிறதுனால அது நமக்கு என்ன போலிங்க? இடைப்போலி. இது நமக்கு ஆப்ஷன் எது வருது பாருங்கள், 4123. நமக்கு பி ஆப்ஷன் தாங்க கரெக்ட். ஓகேவா? அடுத்தது 4வது கேள்வி. அறம் செய்ய விரும்ப என கூறியவர் யாருங்க? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஔவையார், ஆத்திச்சூடி எழுதினவர். ஓகேவா? நமக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்ட். 5வது கேள்வி. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்களா? நமக்கு இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு சொல்லிட்டு வழக்கு மொத்தமாக 2 இருக்குங்க. அது ரெண்டுமே நமக்கு எத்தனை வகைப்படும்னா 3 வகை இருக்கும். ஓகேவா? அது என்னென்னு புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து 6வது கேள்வி. சோநாடு என்பது யாருடைய ஆட்சி பகுதின்னு கேட்டிருக்காங்களா? ஆக்சுவலாக நமக்கு சோநாடு அப்படின்றது சோழ நாடு என்பதன் மருவு சொல்லுங்க. ஓகேவா? சோழ நாடு என்பதோட மருவு சொல்லு தான் நமக்கு சோநாடு. ஓகேவா? இந்த சோழ நாட்டை யாருங்க ஆட்சி செஞ்சது? நமக்கு சோழர்கள். அப்போ நமக்கு ஆப்ஷன் எதுங்க? டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? 7வது கேள்வி. சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவரின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் கேட்டிருக்காங்களா? சொல்லின் செல்வர் யாருங்க? நமக்கு ராபி சேதுப்பிள்ளை. அவரோட சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுங்க? நமக்கு தமிழ் இன்பம். எந்த வருஷம்னா 1955 முதல் சாகித்ய அகாதமி வாங்கின விருது. முதல் சாகித்ய அகாதமி வாங்கின புக்கு. ஓகேவா? மிக முக்கியமானது. அடுத்தது 8வது கேள்வி. செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்கு கொண்டு வந்தவர் யாருங்க? நமக்கு ராபி சேதுப்பிள்ளை. மிக முக்கியமான கேள்விங்க. ஓகேவா? செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்கு கொண்டு வந்தவர். ஓகே. அடுத்து 9வது கேள்வி. குற்றால குறவஞ்சியின் பாடலையொத்த பாய காண்பது சுதந்திர வெள்ளம் என்னும் பாடலை பாடியவர் கேட்டிருக்காங்களா? நமக்கு குற்றால குறவஞ்சியில் ஒரு பாடல் இருக்கும் இல்லையா?
ஓடக் காண்பது பூம்புணல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியோர் உள்ளம்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி தாங்க வரும். பாய காண்பது சுதந்திர வெள்ளம்னு கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ரைமிங்காக தான் இருக்கும். இந்த பாடல் யார் பாடுதுன்னா நமக்கு வ.உ. சிதம்பரனார். டி ஆப்ஷனில் இருக்கிறது தான் கரெக்ட். ஓகேவா. அடுத்தது 10வது கேள்வி. வந்தே மாதரம் எனும் சுதந்திர மந்திரம் பிறந்த இடம் கேட்டிருக்காங்களா. வந்தே மாதரம் அப்படின்ற பாடல் யாரோடது நமக்கு பக்கிம் சந்திர சட்டர்ஜியோட ஆனந்த மடம் அப்படின்ற நூலில் இடம்பெற்ற ஒரு பாடலுங்க அது. அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா நமக்கு வங்காளத்தை சேர்ந்தவர். அப்போ நமக்கு டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா. அடுத்தது 11வது கேள்வி. கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு வாழ மனிதர்களுக்கு உதவுவதாக நாமக்கல் கவிஞர் கூறுவதுன்னு கேட்டிருக்காங்களா. எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அன்பும் அறமும். ஓகேவா. இதுதாங்க அவர் சொல்லியிருப்பார். அன்பும் அறமும் தான் வந்து நமக்கு மனிதர்களுக்கு கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு உதவுவதற்கு உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. மிக முக்கியமானதுங்க. அடுத்தது 12வது கேள்வி. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞரின் சுயசரிதை நூல் கேட்டிருக்காங்களா. நமக்கு தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாருங்க நமக்கு ராமலிங்கம். அதாவது இது நமக்கு நாமக்கல் கவிஞர். அவரோட சுயசரிதை நூல் எதுங்க நமக்கு என் கதை என்பது நாமக்கல் கவிஞரோட சுயசரிதை நூல். அப்படி தாங்க கரெக்டு. என் சரிதம் அப்படின்னா அது ஊவேசாவோடது. எனது போராட்டம் மாப்போ சிவஞானம் அவரோடது. அது சிலம்பு செல்வன் சொல்லுவோம் இல்லைங்களா, அவரோடது. வனவாசம் அப்படின்றது நமக்கு கண்ணதாசனோடது. ஓகேவா. மிக முக்கியமானதுங்க எல்லாமே. அடுத்தது நெறி என்பதன் நெறி என்னும் சொல்லினோட பொருள் கேட்டிருக்காங்களா. நெறினா நமக்கு எதை குறிக்கக்கூடியது வழி. ஓகேவா. சி ஆப்ஷன் தாங்க கரெக்டு. அடுத்தது 14வது கேள்வி. தனது பாடலின் மூலம் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு பகுத்தறிவு சிந்தனையை பரப்பியவர்னு கேட்டிருக்காங்களா. நம்ம பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய உடுமலை நாராயண கவி. ஓகேவா. இவரோடது தாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவர் தான் உரியவர். ஓகேவா. பாருங்கள், தனது பாடலின் மூலம் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு, இது ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட்டுங்க. அதே மாதிரி பகுத்தறிவு சிந்தனையை பரப்பியவர், இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. நமக்கு இதுக்கான ஆப்ஷன் உடுமலை நாராயண கவி. 15வது கேள்வி. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் கேட்டிருக்காங்களா. பொதுவாக நமக்கு பரணி இலக்கியம் தாங்க சரியான ஆன்சர். பரணி இலக்கியம்னா பொதுவாக எதிரி நாட்டை வந்து வெற்றி பெறணும், அதுக்காக பாடுவாங்க. ஓகேவா. மிக முக்கியமானதாக தெரிஞ்சுக்கோங்க. பரணி நூலில் முதல் பரணி எதுங்க நமக்கு கலிங்கத்து பரணி. அதை ஏற்றினது நமக்கு செய்யங்கொண்டார். அவரோட காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. எல்லாமே ரொம்ப முக்கியமான தகவலுங்க. ஓகேவா. அடுத்து 16வது கேள்வி பாருங்க. தந்துதவும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்புன்னு கேட்டிருக்காங்களா. தந்துதவும் அப்படின்னா அது எப்படிங்க பிரிக்கலாம். நமக்கு தந்து கூடல் உதவும் பிரிக்கலாமா. ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா. அடுத்தது 17வது கேள்வி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவதுன்னு கேட்டிருக்காங்களா. இப்போ ஒரு மொழி வந்து உயிர்ப்போடு இருக்கணும், அதாவது அது நல்லா இப்போ நிலையாக இருக்கணும். உயிர்ப்போடு இருக்கணும் அப்படின்னா நிலையாக இருக்கிறதுக்கு வேற வருங்க. உயிர்ப்போடு இருக்கணும் அப்படின்னா நமக்கு எதுங்க முக்கியமானது பேச்சு மொழி. ஓகேவா. நார்மலாக ஒரு மொழியை நம்ம பேசினங்க அப்படின்னா தான் அது வந்து உயிர்ப்போடவே இருக்கும். ஓகே, உயிராகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து 18வது கேள்வி. தமிழின் கிளைமொழிகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்களா. நமக்கு தமிழோட கிளைமொழிகள் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள் ஒன்றுன்னா நமக்கு தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது மூணுமே தமிழோட கிளைமொழிங்க. சமஸ்கிருதம் என்பது தமிழோட கிளைமொழி கிடையாது. ஓகேவா. அடுத்தது 19வது கேள்வி. ஒரு மொழியின் நிலைப்புத்தன்மைக்கு முக்கியமானதுன்னு கேட்டிருக்காங்களா. ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஒரு மொழி உயிர்ப்போடு இருக்கணும் அப்படின்னா அதை நம்ம பேசணும்னு சொல்லியிருக்கிறோம். அதுவே அந்த மொழி உயிரோடு இருக்கணும், அதாவது நீண்ட நாளுக்கு இருக்கணும், நிலைப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னங்க முக்கியம், நமக்கு அந்த மொழியை நம்ம எழுதவும் செய்யணும். ஓகேவா. செஞ்சிங்கன்னா தான் அந்த மொழி வந்து நீண்ட காலத்துக்கு இருக்கும். ஒரு மொழி உயிர்ப்போடு இருக்கணும்னா நம்ம அதை பேசணும், நீண்ட காலத்துக்கு இருக்கணும்னா நம்ம அதை எழுதணும். ஓகேவா. ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 20வது கேள்வி. செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்பது யாருடைய ஆசைன்னு கேட்டிருக்காங்களா. இந்த பாடல் வரியை வந்து யாரோடது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாரதிதாசனோடதுங்க. பாவேந்தர். சி ஆப்ஷன் தாங்க கரெக்டு. மிக முக்கியமானதாக பார்த்துக்கோங்க. அடுத்து 21வது கேள்வி. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்களா. கீழே ஆப்ஷன் பாருங்கள். சொல்லு, வந்து, நில்லு எல்லாமே நமக்கு எப்படிங்க இருக்குது, பேச்சு மொழி மாதிரி இருக்கா. படித்தான்ன்றது நமக்கு எழுத்து மொழிங்க. இப்போ பாருங்கள், படித்தான் அப்படின்னா அது பேச்சு மொழிங்க, படித்தான் அப்படின்னா அது எழுத்து மொழி. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் புரியும் நினைக்கிறேன். அடுத்தது 22வது கேள்வி. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்களா. நம்ம பொருந்தாதது எதுன்னு பாருங்கள். கீழே இருக்கிற ஆப்ஷனை பாருங்கள். வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம் மூணுமே எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நமக்கு பேச்சு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இங்கே இருக்கக்கூடிய மின்னஞ்சல், அது கூட வந்து நமக்கு நூல், அது கூட நமக்கு இன்னொன்று என்னங்க நமக்கு செய்தித்தாள், இது எல்லாமே எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், நமக்கு எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஓகேவா. இப்போ வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம் இதெல்லாமே வந்து பேச்சு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். மின்னஞ்சல், நூல், செய்தித்தாள் இதெல்லாமே நமக்கு எழுத்து மொழிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கும். ஓகேவா. எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 23வது கேள்வி. சொலவடையை நிறைவு செய்யன்னு கொடுத்துருக்காங்களா. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எறும்பூரை எப்படிங்க முடிப்போம், கல்லும் தேயுங்கிற மாதிரி. எறும்பூரை கல்லும் தேயுங்கிற மாதிரி. டி ஆப்ஷன் தாங்க கரெக்டு. ஓகேவா. அடுத்தது 24வது கேள்வி. தனிக்குறிலை அடுத்து வரும் உகரம். பொதுவாக ஒரு குறில் எழுத்துக்கு அப்புறம் வரக்கூடிய உகரம் எல்லாமே நமக்கு முழுமையாக தாங்க ஒழிக்கும். அதை எப்படி சொல்லுவோம், நம்ம முற்றிய லுகரம்னு சொல்லுவோம். முற்றிய லுகரம். இந்த இடத்துல பாருங்கள், சின்னதாக வேர்டு மாறி இருக்கும். நீங்கள் ஆப்ஷன் வந்து மாற்றி போடக்கூடாது. முற்றிய லுகரம். உகரம்னா லுகரம்னு முடியும், அப்படி பார்த்துக்கோங்க. அடுத்தது
25வது கேள்வி, பின்வரும் எது ஒன்று சு டு ரு ஆகிய எழுத்துக்களை இறுதியாக கொண்டு முடிவதில்லைன்னு சொல்லியிருக்காங்களா? நமக்கு இதுக்கான ஆப்ஷன் எப்படின்னு பாருங்கள். இங்கே எழுதுகிறோம் பாருங்கள். நமக்கு வல்லின உகரம் எத்தனை இருக்குது? 6 இருக்கா? என்னென்ன இருக்குது? கு, சு, டு, து, பு, ரு, மொத்தமாக 6 இருக்கா? இதில் பாருங்கள், இந்த முதல்ல எடுத்துக்கோங்க, ரெண்டு விட்டுருங்க, இது ரெண்டையும் விட்டுருங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க, இது ஒன்று விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒன்று விட்டு ஒன்று அப்படி இடையில கட் ஆகுதா? இடையில கட் ஆகிறதுனால இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இடைத்தொடர் குற்றியல் உகரம் எடுத்துக்கோங்க. சிம்பிளாக நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு அப்படி ஈஸியாக இருக்குன்றதுக்காக. இப்போ பாருங்கள், நமக்கு எதெல்லாம் வராது? டு, ரு, இது ரெண்டுமே வராதா? அடுத்தது லாஸ்ட்டாக சுடு, இது சுடு, அதுக்கப்புறமா ரு, இது ரெண்டு 3 தான் வராது. ஓகேவா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறேன்னு நினைக்கிறேன் நானே. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சால் சரி. ஓகேவா? நமக்கு மொத்தமாக 6 இருக்குங்க வல்லின உகரம். அதில் முதல்ல எடுத்துக்கிறோம், 2 விட்டுடுறோம். அடுத்தது 2 எடுத்துக்கிறோம், 1 விட்டுடுறோம். இப்போ பாருங்கள், நமக்கு எதெல்லாம் வராது? சுடுவும் அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரூவும் வராது. ஓகேவா? இது தொடர்ந்து வரக்கூடிய நமக்கு இடைத்தொடர் குற்றியல் உகரம் கிடையாது. அதுதான் சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்தது 26வது கேள்வி, மியா எனும் அசை சொல்லுக்கு பின்வரும் இகரம் குறைந்து ஒழிப்பதுன்னு கேட்டிருக்காங்களா? நமக்கு மியா அப்படின்றது ஒரு அசை சொல்லுங்க. அதுக்கு பின்னாடி இகரம் குறைஞ்சி ஒழிச்சிச்சு அப்படின்னா அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா குற்றிய லிகரம்னு சொல்லுவோம். குற்றிய லிகரம். ஓகேவா? இதுக்கான ஆப்ஷன் நமக்கு பி தாங்க கரெக்டு. 27வது, பொன்னை பரி என்பது எதனை குறிக்கும் கேட்டிருக்காங்களா? பொன்னை பரி அப்படின்னா நமக்கு குழுவு குறிங்க. குழுவு குறி அப்படின்னா அந்த வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். மற்றவங்க நார்மலாக நம்ம பொன்னை பரின்னா நம்ம எப்படிங்க நினைப்போம்? செயினை பறிச்சுட்டு போகிறாங்கிற மாதிரி தான் நினைப்போம். ஆனால் அந்த வேலை செய்கிறவங்களுக்கு அது புரியும். அந்த மாதிரி தாங்க. மொத்தம் வந்து அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு கோடு வேர்டு மாதிரி இருக்குங்க. அதுதான் வந்து குழுவு குறின்னு சொல்லுவாங்க. மிக முக்கியமானதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 28வது கேள்வி, அமுதும் தேனும் எனும் நூலின் ஆசிரியர் கிட்டுருங்களா? இந்த நூல் யாரோடதுங்க? நமக்கு குறிப்பாக இந்த தேன்னு வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சமாக லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமுதும் தேனும் தேன்மலை ரெண்டுமே கொஞ்சம் பக்கமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது ரெண்டுமே நமக்கு சுரதாவோடதுங்க. ஓகேவா? சுரதாவோட நூல் அமுதும் தேனும், அது கூட கண்டினியூட்டியாக தேன்மலை, இது ரெண்டுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அமுதும் தேனும் தேன்மலை இது எல்லாமே யாரோடது? நமக்கு சுரதாவோடது. ஓகேவா? மிக முக்கியமானதை பார்த்துக்கோங்க. 29வது கேள்வி, கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் கேட்டிருக்காங்களா? கொல்லிப்பாவைன்றது நமக்கு யாரோடதுங்க? ராஜ மார்த்தாண்டம். சி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது 30வது கேள்வி, அணுவை துளைத்து ஏற்கடலை புகட்டை குறுக தரித்த குரல் என்னும் வரி யாருடையதுன்னு கேட்டிருக்காங்களா? இந்த வரி யாரோடதுங்க? நமக்கு ஔவையாரோடது. ஓகேவா? மிக முக்கியமானது. நமக்கு திருக்குறளை புகழ்றதுக்காக பாடின திருவள்ளுவ மாலையில் இடம்பெறக்கூடிய ஒரு ஒரு பாடலுங்க. ஓகேவா? அடுத்தது 31வது கேள்வி, சிறந்த அரசின் செயல்களை வரிசைப்படுத்துதுன்னு கொடுத்துருக்காங்களா? நமக்கு ஒரு திருக்குறளை கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? எப்படிங்க வரும்? நமக்கு ஆரம்பத்தில் இயற்றல், இது முதலாவது வருங்க. அதுக்கப்புறமா ஈட்டல் வரும். ஓகேவா? இயற்றல், ஈட்டல், அதுக்கப்புறமா காத்தல். ஓகேவா? காத்தல் தான் கரெக்ட். அதுக்கப்புறமா காத்த வகுத்தல். ஓகே, 4வது ஆப்ஷன். இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் குரல் போகுங்க நமக்கு. இப்போ பாருங்கள் ஆப்ஷன் எப்படி வருதுன்னு பாருங்கள். 3, 2, அதுக்கப்புறமா 4, 1. ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். 3, 2, 4, 1 எதுங்க வருது? நமக்கு சி ஆப்ஷன் தான் வருது. ஓகே, இதுதான் கரெக்டு. பார்த்துக்கோங்க, ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அடுத்தது 32வது கேள்வி, தெய்வ நூல் எனும் சிறப்பு கொண்டது கேட்டிருக்காங்களா? நமக்கு தெய்வ நூல் புகழப்படக்கூடியது திருக்குறளுங்க. ஓகேவா? டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது 33வது கேள்வி, வாய்மை எனப்படுவதுனாக்க நமக்கு தீங்கு தராத சொற்களை பேசுவது. ஓகேவா? டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்ததா 34வது கேள்வி, யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் கேட்டிருக்காங்களா? குறிப்பாக வந்து நமக்கு பொறாமை உள்ளவனோட செல்வம் வந்து சான்றோர்களால் ஆராயப்படும் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஓகேவா? அந்த குறள் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 35வது கேள்வி, பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்களா? நமக்கு ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். சீவக சிந்தாமணி, மணிமேகலை, குண்டலகேசி எல்லாமே நமக்கு 5 பெரும் காப்பியம். புறநானூறு அப்படின்றது 8 தொகை நூலில் 1. ஓகேவா? மிக முக்கியமானதுங்க. இப்படி கூட கேட்பாங்க, அதுக்காக தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேவா? அடுத்தது 36வது கேள்வி, சுத்த தியாகி என தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர்னு கேட்டிருக்காங்களா? யாருக்கு? நமக்கு முத்துராமலிங்க தேவர். ஓகேவா? முத்துராமலிங்க தேவர் சுத்த தியாகி என தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டார். ஓகே. 37வது கேள்வி பாருங்கள், தேசியம் காத்த செம்மல் என முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர்னு கேட்டிருக்காங்களா? யாருங்க? நமக்கு திருவிக்கா தான் அப்படி பாராட்டியிருப்பார். தேசியம் காத்த செம்மல் முத்துராமலிங்க தேவரை பாராட்டினது யார்? திருவிக்கா. அடுத்ததா 38வது கேள்வி, முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு எந்த வருஷங்க கொடுத்துருப்பாங்க? தபால் தலை வெளியிட்டிருப்பாங்க நமக்கு 1995. ஓகேவா? 2006ன்றது ஊவேசாவோடது, 1978 பெரியாரோடது, 2000ன்றது நமக்கு இரட்டைமலை சீனிவாசன் அவரோடது. ஓகேவா? அடுத்தது 39வது, குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்களா? குற்றப்பரம்பரை சட்டத்துக்காக போராட்டம் பண்ணியிருப்பாருங்க நமக்கு முத்துராமலிங்க தேவர். எந்த வருஷம்னா 1934 போராட்டம் பண்ணியிருப்பார்.
அது எப்போ நீக்கியிருப்பாங்க நமக்கு 1948 தான் நீக்கியிருப்பாங்க. ஓகேவா, நமக்கு நீக்கப்பட்ட ஆண்டு கேட்கறதுனால 48 தான் கரெக்ட். அடுத்தது 40வது கேள்வி. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்கள், நமக்கு பிறமொழி சொல் இருக்குங்க, அதுக்கு தமிழ் சொல் பார்க்கணும். எப்படின்னு பாருங்கள், சாஸ்தி அப்படின்னு இருக்குது. சாஸ்தினா எப்படிங்க, நமக்கு சாஸ்தின்றது நமக்கு எப்படி வரும், மிகுதி, 4வது ஆப்ஷனில் வரும். ஓகேவா, விஸ்தாரம் அப்படின்னா பெரிய பரப்புங்க, முதல் ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள், பொக்கிஷம்னு கொடுத்துருக்காங்களா, பொக்கிஷம் அப்படின்னா நமக்கு செல்வம்ங்க. வாரணம் அப்படின்னா யானையை குறிக்கக்கூடியது. யானைன்றது நமக்கு 1வது ஆப்ஷனில் இருக்குது, சாரிங்க 2வது ஆப்ஷன். ஓகேவா, இதுக்கான ஆப்ஷன் செக் பண்ணிங்கனாக்கா 4132 ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள் எங்கே எதில் வருதுன்னு. நமக்கு 4132 பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா, இதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு ஓகே தானே. அடுத்தது இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. நமக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்கிறேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் அதை மாற்றி சொல்லிக்கலாம். மிஸ்டேக்குன்னா திருத்திக்கலாம்னு சொல்ல வரேன். ஓகேவா, மேக்ஸிமம் இருக்காது, இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி.